ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 10ஆம் தேதி, நாளை மார்ச் 11ஆம் தேதி தங்கத்தோட விலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று காலையில் நம்ம போட்டிருந்த வீடியோவில் தங்கத்தோடைய விலை வந்து அதாவது சனிக்கிழமை விலையிலே இருக்கலாம். அப்படி இல்லை என்றால் 10 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் அதிகரிக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருந்ததுங்க. அதனால் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை 1 கிராம் 8050 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சற்றே குறையும் முகத்தில் தாங்க இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இதே ரேஞ்சில் இதே ஸ்டேட்டஸ்லேயே போச்சுன்னா நாளைக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு ரேட் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலேயே இருக்குதுங்க. ஸோ அந்த இடைப்பட்ட டைமில் என்ன வேரி ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம காலையில் 8 மணி நிலவரப்படி நம்ம சொல்கிறோங்க. இப்போ இருக்கிற நிலவரப்படி எவ்வளோ குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. பெரிய அளவுக்கு வந்து டிக்ரீஸ் கிடையாது, ஓரளவுக்கு தான் இருக்குது. பார்ப்போங்க, நம்ம ஒரு 10 மணி, அதாவது இன்றைக்கி இரவு 9 மணி 10 மணிக்கு மேலும் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லை நாளை காலையில் 8 மணிக்கு வந்து குறைமுகத்தில் இருக்கா இல்லை அதிகரிக்குதா அப்படிங்கிறத நாளைக்கு காலையில் எப்பவும் போல் 8 மணிக்கு உங்களுக்கு நான் வந்து வீடியோ மூலமாக தெரியப்படுத்துகிறேங்க. தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா கடந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் ரொம்ப அதிகமான ஸ்பீடில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்ததுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சடனாக ஒரு 10 ரூபாய் 20 ரூபா அந்த வேரியேஷன் மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்குது. நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் ரொம்ப குறையலாம் கூட, இந்த அளவுக்கு வந்து ஏறாமல் அதிகரிக்காமல் இது மாதிரி ஒரு 10 ரூபாய் 20 ரூபா அந்த மேக்ஸிமம் ஒரு 50 ரூபாய்க்குள்ளே அப் அண்ட் டவுன் மாறி மாறி வந்ததுனாவே நம்மளுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஓகேவாக தான் தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு 100 ரூபாய் 200 ரூபா கிராமுக்கு டக்குன்னு ஏறி 7150 ரூபாயில் இருந்தது நியூ இயர் அன்றைக்கி. இப்போ பார்த்திங்கன்னா 8050 ரூபா கிட்டத்தட்ட ஒரு கிராமுக்கு 1000 ரூபா கிட்ட நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குறையணும் அப்படின்னு நினைக்கிறத விட இனிமேல் வந்து அதிகரிக்காமல் ஒரு அப் அண்ட் டவுனில் வந்து ஒரு 50 ரூபாக்குள்ளே இருந்ததுனாவே, நம்ம 50 ரூபாய்க்குள்ளே ஒரு அப் அண்ட் டவுனில் இருந்ததுனாவே ஓகேவாக தான் இருக்கும் அப்படின்னு தாங்க எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.